என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தற்போது கிடைத்த முக்கிய செய்தி, சாதி மோதல் தொடர்பான வழக்கில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் அண்மை செய்தி இது. 5 பேருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் தண்டனை விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 2014ஆம் ஆண்டு திருவேங்கடம் அருகே உடைப்பன்குளம் பகுதியில் நிகழ்ந்த சாதி மோதலில் இது தொடர்பாக ஏற்பட்ட படுகொலை தொடர்பாக 4 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் 11 பேர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 4 பேருக்கு மரண தண்டனை, 5 பேருக்கு 5 ஆயுள் தண்டனை, 2 பேருக்கு 2 ஆயுள் தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பொன்னுசாமி, குருராஜ், முத்துகிருஷ்ணன், காளிராஜ் ஆகியோருக்கு இந்த வழக்கு தொடர்பான மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். சிவகுமார், 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த சாதி மோதல் தொடர்பாக தற்போது 4 பேருக்கு மரண தண்டனையும் மற்ற சிலருக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கும் அண்மை செய்தியை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை எதிர்பார்க்கிறோம். சிவகுமார். அதாவது தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் பக்கத்துல இருக்கிறது திருவேங்கடம். இந்த திருவேங்கடம் லிமிட்டுக்கு உட்பட்ட பகுதி வந்து உடைப்பான்குளம். 2 சமூகத்தினர் வாழக்கூடிய இந்த பகுதியில 2004ஆம் ஆண்டு வெடி போட்டதுல ஒரு தரப்பு 2 தரப்பினருக்கு இடையில ஒரு சண்டை உருவாச்சு. இதுல வந்து மொத்தம் 3 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த படுகொலை செய்யப்பட்ட சூழ்நிலையில இது குறித்து அப்போ வந்து தமிழகம் முழுவதுமே இது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியதோடு இல்லாம கடும் ஒரு அதிர்ச்சியை கிளப்பிச்சு. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது குறித்து அந்த வழக்கு பதிவு செஞ்ச திருவேங்கடம் போலீசார் என்ன பண்ணாங்க, முதல்ல மொத்த குற்றவாளிகளாக 25 பேரை அவங்க கண்காணிச்சாங்க. 25 பேரை அரெஸ்ட் பண்ணி அதன் அடிப்படையில் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது, ஏறத்தாழ 10 வருஷமா நடந்துட்டு இருந்திருக்கு அந்த வழக்கு. அதனால வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே 3 பேர் இறந்து விட மீதி வந்து 22 பேர் இருந்தாங்க. அந்த 22 பேர்ல 11 பேர் வந்து குற்றவாளிகளாக நாங்க நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்ப நீதிபதி சுரேஷ்குமார் வந்து அறிவிச்சிருந்தாரு. எப்பன்னு பாத்தீங்கன்னா கடந்த செவ்வாய் என்று. அதன் அடிப்படையில 11 பேர் வந்து இன்னைக்கு தீர்ப்பு சொல்லப்படும். அதாவது தீர்ப்புல என்ன தீர்ப்புங்கிறது இன்னைக்கு சொல்லப்படும் சொல்லியிருந்தாரு. இந்நிலையில அதாவது A1, A2, A3 ஆன 3 பேர் என்ன பண்ணாங்கன்னா, அதாவது பொன்னுமணி, சுரேஷ், உலக்கன் ஆகியோர் என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு காலையில எங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதி சேர்ந்திருந்தாங்க. இதனால இந்த காலை அறிவிக்கப்பட இருந்த தீர்ப்பை வந்து 11 மணி அளவுல அறிவிக்கப்பட இருந்த தீர்ப்பை அவர் வந்து ஒத்தி வச்சாரு. மாலை 4 மணிக்குள்ள எங்க கிட்ட அவங்க நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சாங்க. ஒத்தி வச்ச நேரத்துல காவலர்கள் தரப்புல கொஞ்சம் லேட் பண்ண என்ன பண்ணாங்கன்னா, 4 மணிக்கு அறிவிக்க வேண்டிய தீர்ப்பை 7 மணிக்கு அறிவிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. 7 மணிக்கு தற்போது இதோட தீர்ப்பு வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குற்றவாளிகள் அப்படின்னு திருவேங்கடத்தில் நடந்த இந்த 3 பேர் கொலை வழக்குல 4 பேருக்கு மரண தண்டனை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, A1 பொன்னுமணி, குருசாமி, முத்துகிருஷ்ணன், காளிராஜ் ஆகிய 3 பேரை வந்து ஆகிய 3 கொலை செய்த குற்றத்துக்கு வந்து இவங்க வந்து விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது மொத்தம் வந்து 11 பேர் இந்த கொலை வழக்குல வந்து மொத்தம் 11 பேர் வந்து அறிவிச்சிருக்காரு. மொத்தம் வந்து 11 பேர் இந்த கொலை வழக்கில் ஈடுபட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது முக்கிய குற்றவாளிகளை கொலை செய்யப்பட்ட இதுக்காக பொன்னுமணி, குருசாமி, முத்துகிருஷ்ணன் ஆகியோர் 3 கொலை செய்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கிறோம். மீதி உள்ள 5 பேருக்கும் தலா 5 ஆயுள் தண்டனை விதிக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 பேருக்கு 2 ஆயுள் தண்டனை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நெல்லை வன்கொடுமை நீதிமன்ற சிறப்பு நடுமன்ற நீதிபதி சுரேஷ் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இதனால பாத்தீங்கன்னா இதனை அடுத்து அந்த ஊர்ல எந்த பிரச்சனைகளும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தற்போது அந்த பகுதிகளில் வந்து முழுமையா காவலர்கள் வந்து அந்த ஊரை மொத்தமா ஊர் முழுக்க வந்து காவலர்கள் வந்து தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஏறத்தாழ 10 வருடத்துக்கு பிறகு தற்போது இந்த நீதிமன்றத்துல இந்த தீர்ப்புக்கு கிடைச்சிருக்கிறது. நெல்லை மட்டுமல்ல, தென்காசி மாவட்டத்திலையுமே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கோகு, நன்றி சிவகுமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி. என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.